ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, கொலஸ்டமி பேக்கை எப்படி மாற்றுவது, எப்படி சேஞ்ச் பண்ணுறது என்பதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரிமூவல் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி பேக்கை ரிமூவ் பண்ணணும். அடுத்து அந்த இடத்த நல்லா சுத்தமாக தொடச்சி எடுத்துடணும். அந்த ஸ்டோமாவை சுற்றி க்ளீனாக தொடச்சி எடுத்துடணும். சுத்தமாக தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் ஸ்கின் பேரியர்ஸ் க்ரீம் யூஸ் பண்ணணும். இது எதுக்காகனா, பேஷண்ட்டுடைய ஸ்கின்னு ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கிறதுனால ஸ்கின்னு ரீக்ரோத்துக்காக ஸ்கின் பேரியர் க்ரீம் யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்கின் பேரியர் க்ரீமை அப்ளை பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் அப்படியே விடணும். அப்போ தான் அது நல்லா பெனட்ரேட் ஆகிட்டு ஸ்கின் ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அடுத்து ஓஸ்டமி பவுடரை யூஸ் பண்ணணும். இந்த பவுடர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிவென்ஷன். ஸோ பாக்டீரியல் வைரஸ் இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கு ப்ரிவென்ஷன் பண்ணணும். இதுவும் ஒரு 5 மினிட்ஸ் போட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே விடணும். இந்த ஓஸ்டமி பவுடரை சுத்தமாக தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் அந்த இடத்துல ஏதாவது ஏர் இருந்தால் அந்த ஏரெல்லாம் சுத்தமாக ரிமூவ் பண்ணணும். அப்போ தான் பேக் ஒட்டும்போது நல்லா ஸ்டிக்கி ஆகும். அடுத்தது ஸ்கின் பேரியர் ஸ்ப்ரே, ஸ்கின் ப்ரொடக்டிவ் ஸ்ப்ரேன்னு சொல்லுவோம். இதை சுற்றி ஸ்டோமாவை சுற்றி அடிக்கணும். ஸ்டோமாவில் படக்கூடாது, ஸ்டோமாவை சுற்றி அடிக்கணும். அடுத்து பேகை என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸை கட் பண்ணிவிட்டு, ஸ்டோமா சைஸை கட் பண்ணிவிட்டு, கட் பண்ண இடத்த சுற்றி பேஸ்ட்டை போட்டுட்டு ஃபஸ்ட்டு பேஸ்ட் இருக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு அழுத்துங்க. அதுக்கப்புறம் தான் வெளியே அழுத்தணும். வெளியே அழுத்திட்டு உள்ளே வரக்கூடாது. ஃபஸ்ட்டு இன்சைடு தான் பேகை நல்லா அழுத்தி விடணும். அதுக்கப்புறம் அவுட்டர் சைடில் நல்லா அழுத்தி விடணும். இந்த மாதிரி நல்லா சுற்றி பேகை நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பேக் 3 to 4 days இருக்கும். சப்போர்ட்டுக்கு பேக்கை சுற்றி டேப்பு ஒட்டி விடுங்க. இது ஸ்கின் பேரியர் ஸ்ப்ரே. ஸோ 3 to 4 days நம்ம பேக் ஒட்டுறதுனால ஸ்கின்னுக்கு எந்த டேமேஜ் இல்லாமல் இது ப்ரொடெக்ட் பண்ணணும். அதே மாதிரி பேஸ்ட் எப்படி போடுறேன்னு பாருங்கள். அந்த கட் பண்ண இடத்த சுற்றி பேஸ்ட்டு போடணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். பேஸ்ட் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கட் பண்ண இடத்த சுற்றி போட்டுட்டு, நிறைய பேஸ்ட் வேணும்னா அடுத்த லேயரு இன்னொரு சர்க்கிள் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அடிஷ்னலாக. பேஸ்ட்டு மேலே அழுத்தக்கூடாது, பேஸ்ட்டை சுற்றி தான் அழுத்தணும். பேஸ்ட்டை சுற்றி நல்லா அழுத்திட்டு ஃபஸ்ட்டு இன்சைடில் அழுத்திட்டு அப்புறமா அவுட்டர் சைடில் வெளி சைடில் அழுத்தணும். அப்படி அழுத்தினா தான் பேக் கரெக்டான பொசிஷனில் உட்காரும். பேக் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு 5 days வரும். நாம் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.